வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட் பார்த்துக்க போகிறோம். யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்னால் யாருக்கு இதனால் பயன்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கவர் இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்பீக்கர் புரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய வித்தியாசமான கேட்ஜெட்ஸ் நம்ம மார்க்கெட்டில் வரும்போது நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதே மாதிரி புதிய புதிய ஃபோனோட அன்பாக்சிங், அப்புறம் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சேனல் மூலிமா ஹெல்ப் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரித்ததுக்கப்புறமா உள்ளாடி பாருங்கள். ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்குது. ஸ்பீக்கரை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது யாரோட ஸ்பீக்கர்னு தெரிஞ்சுப்போம். iGearோடது. அதாவது iGearனாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வித்தியாசமாக நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில இது மொக்கத்தனமாக இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வித்தியாசமாக பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற ஆசைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்பீக்கராக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கரில் என்ன விஷயம் இருக்குன்னா, இரவு நேரங்களில் தனிமையை விரும்புகிறவங்களுக்கு பயனுள்ள மாதிரியான ஒரு கேட்ஜெட். அதாவது ஸ்பீக்கர் பாட்டு கேட்குறது மட்டும் கிடையாது, உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏடிஎம் வாசல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் இருப்பாங்க, இல்லை செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரம் மாதிரி. ஏன்னா இதோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதாவது என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் சேஃப்டி, அந்த மாதிரி விஷயத்தை இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதோட ரேஞ்ச் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். இதை இனி நான் உங்களுக்கு அப்புறமா ஃபுல் சாம்பிள் நான் காமிக்கிறேன். இது எப்படின்னா, இதை நீங்கள் ஸ்பீக்கராகவும் பயன்படுத்திக்கலாம், எமர்ஜென்சி டார்ச் லைட்டாகவும் பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக சொல்ல போனால் இந்த செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இதில் டார்ச் லைட் இருக்குது. அதே டைமில் நமக்கு ஏற்ற மாதிரி பாட்டு கேட்குறதுக்கு ஒரு ஸ்பீக்கர் தந்திருக்காங்க 5 வாட்டில். ப்ளஸ் அந்த ஸ்பீக்கரை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி டிசைன் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ரக்டு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதோட க்ரில்லெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி லைட்டு கொடுத்துருக்காங்க. லைட்டை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் டெமோ ஆடியோ சாம்பிள் காமிக்கும்போது காமிக்கிறேன். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது சுவிட்ச் தந்திருக்காங்க. அது பக்கத்தில் மெமரி கார்டு இருக்குது. பென்ட்ரைவ் மூலிமா பாட்டு கேட்குறதுக்கு, இல்லை எக்ஸ்டர்னல் அடாப்டர் மூலிமா பாட்டு கேட்குறதுக்கு யூஎஸ்பி போர்ட் தந்திருக்காங்க. பவர் இன்புட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் தந்திருக்காங்க. அப்புறம் மைக் இருக்குது. இதுக்கப்புறம் இதோட பேக் சைடில் வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், மோட் சுவிட்ச் பட்டன் தந்திருக்காங்க. அப்புறம் ஆடியோ ப்ளே பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு. சென்டரில் டார்ச் லைட்டோட பட்டன் தந்திருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணாலே போதும். அதாவது ஸ்பீக்கர் ஆன் பண்ணணும் அவசியம் கிடையாது, உங்களுக்கு டார்ச் லைட் ஆன் ஆகிடும். இந்த ஒரு பட்டனில் எக்கச்சக்கமான மோட் இருக்குது. நீங்கள் எஸ்ஓஎஸ் மோடாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு பட்டன்லேயே நிறைய விஷயங்கள், மல்டிபிள் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வால்யூமை கூட்டுறது குறைக்கிறது, அந்த வசதி தான் இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி தந்திருக்காங்க. இவ்வளோதான். இனி இதோட ஆடியோ சாம்பிள் காமிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான விஷயத்தை தெரிஞ்சுப்போம். இது டார்ச் லைட்டு. இங்கே பாருங்கள், சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப கிளியராக இருக்குது. மெயினான விஷயம், இந்த டார்ச் லைட்டுக்கு வேண்டியே நம்ம இந்த ஸ்பீக்கரை வாங்கலாம். ஸ்பீக்கர் எல்லார் வீட்லேயுமே சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். எனக்கு பிடித்தமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த டார்ச் லைட்டு மட்டும்தான். அதாவது பாட்டும் கேட்கலாம், அதே டைமில் லைட்டாக பயன்படுத்தும் போது திடீர்னு நம்ம வீட்டுக்கு திட்டர்கள் வராங்க, இல்லை ஏதாவது ஒரு இது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இரவு நேரங்களில் நமக்கு டார்ச் லைட் தேவைப்படுதுன்னா இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாம்பிள் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ரேஞ்சுக்கு வருதுங்கிறத பாருங்கள், லைட்டோட வெளிச்சத்தை பாருங்கள். இதில் எனக்கு உண்மையிலே பிடித்தமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்ச் லைட்டு மட்டும் நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா 300 மீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குது, கிளியராக இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் தெளிவாக நமக்கு தெரியுது இரவு நேரங்களில். அது மட்டும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த விஷயம். ப்ளஸ் ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கரோட சவுண்ட் நான் வேணால் உங்களுக்கு சாம்பிள் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க.
ஆடியோ சாம்பிள்ஸ் கேட்டிருப்பீங்க. ஸ்பீக்கரை பொறுத்த மட்டும் 5 வாட் ஸ்பீக்கர். இதை தாண்டி பெருசாக சொல்கிறதுக்கு வேறு எதுவும் ஸ்பீக்கரில் இல்லை. நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்பீக்கரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த வசதி தான். ஆனால் ஹைலைட்டான விஷயம் அந்த டார்ச் லைட் மட்டும்தான். ஓவரலாக பார்க்கும்போது iGearோட ப்ராடக்ட்டுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டும் நான் சர்டிஃபை கொடுக்க மாட்டேன். இதுக்கு டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், இந்த மாதிரி கேட்ஜெட் நம்ம மார்க்கெட்டில் வந்தால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வேணும், ஏன்னா பொறுத்த மட்டும் ஒரு 10,000 பேரோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும், அவங்கள வந்து ஏர்ன் பண்ண வைக்கணுங்கிற இது வந்து விஎல்இ சொசைட்டிங்கிற சேனல் இருக்குது தமிழ். ஸோ அது மூலிமா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட நான் ஐடியா கேட்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் வந்தால் நல்லாயிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஸ்னஸ் மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா அதை நான் எடுத்து பண்ணுவேன், கேட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணுவேன். எல்லாமே வந்து நம்ம மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் என்னன்னாலும் சரி தான் நான் பண்ணுறதுக்கு தயார். அதிகம் பேர் ஒரே விஷயத்தை கேட்டிங்கன்னா அதை தான் நான் செலக்ட் பண்ணி பண்ணுவேன். அதனால் கமெண்ட் பண்ணிக்கோங்க, எதுனாலும் சரி தான் ஓப்பனாக தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.